வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோங்கன்னா சோயா பீன்ஸ் வச்சு ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்கு செய்ய போகிறோம். ஹீட் அப் பேன், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஹியூமன் சீட்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், 1 க்ரீன் சில்லிஸ், பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க, சாக்கெட் கொஞ்சம் வதக்கிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கறி லீவ்ஸ் உப்பு போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் और गरम मसाला தூள், சோயா பீன்ஸ் வாட்டர் வேக வச்சா தண்ணி அதையே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி மசியட்டும். சிக்ஸ் to 8 hours ஒயிட் சோயாபீனை ஊற வச்சுட்டு சால்ட் போட்டு பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த சோயா தண்ணியே ஊற்றுறேன், நான் அது வேக வச்ச தண்ணியே இருக்குது, அதனால் அந்த தண்ணியே ஊற்றிடுறேன். அது சம் வாட்டர் டு வெட். ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆச்சும் கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி தூவிங்க. இப்போ நான் சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுத்து. இந்த சப்பாத்தியோட சாப்பிட்லாம், புல்கா நான் எதுவோட வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.